ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹைதராபாத் ஸ்டைலில் பிரியாணி எப்படி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தவா ஹீட் பண்ணி ஆயில் ஊற்றி சிறிதளவு சால்ட் போட்டு மஞ்சள் தூள் சிறிதளவு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த லெக் பீஸையும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஃப்ரை பண்ணலாம். இப்போ இது குக் ஆகட்டும். கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை பொன்னிறமாக பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். சிக்கன் லெக் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு தயிர், மசாலா பொருட்கள் சேர்ப்போம். நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மசாலா பொருட்களை மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, மஞ்சள் தூள், அன்னாசிப்பூ, கடல் பாசி, பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சால்ட்டு, மல்லி இலை, புதினா இலை, மிளகாய், நம்ம பொரித்து வச்சுருக்க சிக்கன் பீஸையும் போட்டுடலாம். இஞ்சி பேஸ்ட்டு, ஹாஃப் லெமனு, பொன்னிறமாக பொரிக்க வச்சு எடுத்து சிக்கன் பீஸில் போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் கொஞ்சம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். சிறிதளவு நெய் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட் குக் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ரைஸ் ரெடி பண்ணலாம். ரைஸ் ஊறட்டும். இப்போ வாட்ரு ஊற்றி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். குக் ஆகிடுச்சு. நம்ம இது மாற்றி வச்சிடலாம். இப்போ ரைஸ் இதில் குக் பண்ணுறதுக்கு சிறிதளவு நெய், இப்போ இந்த கிரேவியில் நம்ம டொமேட்டோ கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தது கலக்கியாச்சு. நம்ம ரைஸ் ஊற வச்சுருந்த வடிகட்டி உப்பு இப்போ ரைஸு குக் பண்ணுறதுக்கு ரைஸை போட்டுடலாம். அதுக்கு தேவையான சால்ட்டும் போட்டு கலக்கி விட்டுடலாம். குக் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம கிரேவி என்னென்னு பார்க்கலாம். ஓகே, லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். குக் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. ரைஸ் குக் ஆகிக்கிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பாத்திரத்தில் சிறிதளவு நெய் ஊற்றி அப்ளை பண்ணி எடுத்துடலாம். நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ ரைஸ் 50% அளவுக்கு குக் ஆகிடுச்சு. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கிரேவியை நம்ம பாத்திரத்தில் போட்டு ரைஸையும் பாதி அளவுக்கு எடுத்து கிரேவிக்கு மேலே போட்டு அதில் அப்ளை பண்ணிடலாம்.
மீதி இந்த கிரேவியும் அதுக்கு மேலே போட்டுக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு மீதி இருக்க ரைஸையும் நம்ம வடிகட்டிடலாம். இந்த ரைஸையும் அதுக்கு மேலே போட்டு தம் பண்ணுவோம். இப்போ நான் குங்குமப்பூ வச்சுருக்க கலருக்கு மில்க் எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் போடுறதுக்கு ரெட் கலர் போட்டு பாலில் நல்லா கலக்கிடலாம். குங்குமப்பூ கலரு எல்லோ கலரு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். நம்ம இதுக்கு மேலே ஒவ்வொரு கலரையும் ஆட் பண்ணிடலாம். பொன்னிறமாக பொரிச்சு எடுக்கப்பட்ட அந்த ஆனியனையும் மேலே தூவி லெமன் மூடி கட் பண்ணி வச்சிருந்த புதினா இலை, மல்லி இலை எல்லாம் தூவி மூடி வச்சிடலாம். இப்போ தம்மில் போட்டு குக் ஆகட்டும். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதில் ரைஸ் முடிஞ்சிச்சு, ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகா. ஹைதராபாத் ஸ்டைலில் பிரியாணி எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். நல்லா உதிரி உதிரியாக நல்லா கலரு பார்க்க அழகாக இருக்குது. சிக்கன் லெக் பீஸு நல்லா சாஃப்டாக வெந்து அழகாக இருக்குது. நல்லா ஒயிட்டும் எல்லோ கலரு ரெட் கலரு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.